அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு முதல்ல நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணக்கா, இன்றைக்கி காட்டாறு அம்மாவுக்கு அடுத்தது மீண்டும் மறுபடியும் நம்முடைய காட்டாறு ஓம் சக்தி அம்மன் திருக்கோயிலில் இன்னொரு மகா கும்பாபிஷேகம் நடக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய அன்பு பேர் ஆதரவு தான் சொல்ல முடியும். 29, 30 நம்ம கருமாரி அம்மனுடைய மகா கும்பாபிஷேகம். ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் அப்படின்னாக்கா அது 100 கோயிலுக்கு சமன்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே சில வீடியோங்களை சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், நீ எதை விதைக்கின்றாயோ நீ அதையே அறுவடை செய்வாய் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம். நான் எதை விதைச்சனோ அதை தான் நான் அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். சரி சொல்ல பிள்ளைங்களா, ஏன்னா காட்டாறு அம்மாவுடைய கும்பாபிஷேகமே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. பல போராட்டங்கள் இன்னல்கள் கடந்து நான் உருவாக்குனதுன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் கருமாரி அம்மாவுடைய கும்பாபிஷேகம் நான் நடத்துவனா அப்படின்ற ஒரு கேள்வி மார்க்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த தாய் என்னை தேடி வந்து இன்றைக்கி அந்த தாய்க்கு வந்து நாங்கள் 29, 30 மகா கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுடைய பேர் ஆதரவு அன்பு மட்டும்தான். இன்னொன்று செல்ல பிள்ளைங்களா, எப்பயுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம நடக்கிற நிழலை கூடமே நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாதுனாக்கா அதுவே ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்து உன்னை வெற்ற அருவாளாக வந்து நிற்கும் அப்படின்றதுக்கு மட்டும்தான். நம்ம எவ்வளோதான் பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தாலும் அது கொத்தருடைய குணம் கொத்தி தானே ஆகும். அந்த மாதிரி தான் என்னுடைய இதுலேயும். ஏன் இந்த விஷயம், ஒரு விஷயம் வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு 10 வருஷமாக நம்ம ஒரு பிள்ளையை நம்ம பார்க்குறோம், அவனுடைய தேவைகள்லாம் நம்ம செய்கிறோம். சரி நம்ம புள்ள தானே அப்படின்னு சொல்லி அவனுடைய தேவைகள்லாம் நம்ம நல்லது கெட்டது பார்க்குறோம், அவங்களுக்கு நல்லது செஞ்சு விட்றோம். அப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது அப்போ திடீர்னு அந்த புள்ள வந்து அப்போ நம்ம ஒரு எதிரியாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள வந்து எதிர்த்தலாம். ஒரு எதிரியாக இருந்தால் கூட நம்ம வாதம் பண்ணி அவங்கள எதிர்த்து ஜெயிக்கலாம். அப்போ துரோகியாக இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த 10 வருட காலமாக துரோகிங்களை வந்து நான் கூட வச்சுருந்துருக்கிறேன். எப்படி 10 வருட காலமாக துரோகிங்களை கூட வச்சுருக்கிறேன். அது எப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்களா. என்ன காரணம், கண்டிப்பாக இது வந்து நான் வேதனையாக வெளியிட்டிருக்க வீடியோன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு துரோகி பற்றி சொல்லக்கூடிய வீடியோவன்றதும் என்னால் சொல்ல முடியாது. ஒரு புள்ளியாக நம்ம பார்த்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து நம்ம எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இங்கே சாப்பிட்டு அந்த சாப்பாடு கேட்டு வெளியே போய் ஜீரணம் ஆகிறதுக்குள்ளே அந்த அம்மா அப்படி அந்த அம்மா இப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் அந்த மாதிரி. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் செல்ல பிள்ளைங்களா, உண்மைகள் என்றைக்குமே தோற்று போகாது. பொய்கள் எல்லாம் நிலைக்கும், ஒரு நாள் அது தோற்று போகும். அது என் காட்டாறு அம்மாடம் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு சிலை செதுக்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு சிலை நம்ம செதுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த உளி இறக்குனா மட்டும்தான் அந்த அம்மனுடைய வடிவமே வரும். அந்த உளி இறங்காமல் எனக்கு அம்பிகையுடைய வடிவம் வரணும், அந்த சிலை வரணும்னு நம்ம நினச்சாக்கா கண்டிப்பாக அந்த வடிவம் வராது. அப்போ அந்த தாய் வந்து அந்த உளி இறக்க அந்த வடிவம் வர்றதுக்காக அவள் எத்தனை வழிகளை தாங்குறா, அந்த உளியினுடைய வழி எத்தனை தாங்குறா. அந்த மாதிரி தான் என் காட்டாயிரம்மா. ஏன்னா வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா சில பிள்ளைங்களா, எல்லாருமே கட்டுறாங்க கோயில் அப்படின்றது கிடையாது. இன்னாரால் தான் கட்ட முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சாட்சி. எல்லாமே இதை எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு வீடு வாசல் கட்டி ஒரு நிலம் வாங்கியோ நான் எப்படியும் நான் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் எனக்குள்ளே இருந்த விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா, கோயிலை கட்டணும்னு நினச்சேன். ஆனால் யாருடைய உழைப்பு நான் சாப்பிடல. 30 ரூபா 50 ரூபாய்க்கெல்லாம் நான் 10 பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சி வீட்டு வேலை பார்த்து நான் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வந்து நான் உருவாக்கின ஆலயம் இது. எப்படி நான் 10 பாத்திரம் என் ரத்தம் சுண்ட செங்கல் மணலை நான் வாரி நான் உருவாக்குனது இடம். எல்லாருமே எப்படியோ பேசுகிறாங்க இல்லையா, அதுக்காக இந்த பதில்களுக்கு இது ரொம்ப நாள் இல்லாமல் இன்றைக்கி மீண்டும் அப்படின்னும் போது துரோகங்களை தாங்கிக்க முடியல செல்ல பிள்ளைங்களா. ஆனால் உண்மை ஜெயிக்குன்றதுக்கு நான் எதுக்காகவும் நான் போராடுவேன். சில பெண்கள் மாதிரி நான் தோண்டு உக்காந்து என் கம்பீரத்தை இழந்து போகிறவன் நான் கிடையாது. உண்மை இருக்குன்னா அந்த இடத்துல எங்கே வேணால் நான் நிற்குவேன். அதனால தான் நான் அந்த மீடியாவுக்கு சில பேருக்கு நான் பயப்படுறதில்ல, எதுக்காகவும் பயப்படுறதில்ல. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கடந்து போயிட்டுருக்கிறேன். நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா, மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் நினச்சா ஒரு நாள் கூட வாழ முடியாது. தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கடந்து போனாக்கா அது எல்லாமே நல்லபடியாக போகும். மற்றவங்களுக்காக என்றைக்குமே நம்ம வாழக்கூடாது. மற்றவங்களுக்காக வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம், நமக்காக வாழ்கிறது தான் இந்த சாதனையே. அந்த மாதிரி தான் நான் எல்லாமே நினச்சிட்ருக்கேன். சரி செல்ல பிள்ளைங்களா, நிறைய அதாவது விளக்கங்கள் கொடுக்க நான் விருப்பப்படலை. என் மனசில் பட்ட விஷயங்கள் 4 வார்த்தை நான் பேசணும்னு நினச்சேன். என்ன காரணம், மீண்டும் அம்மாவுக்கு நான் கும்பாபிஷேகம் நடத்துவேனா அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி இருந்து இன்றைக்கி நான் மீண்டும் நடத்த
பேசக்கூடிய வாய்ப்பு என் காட்டாரம்மா எனக்கு இந்த தருணத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ கருமாரி அம்மனுடைய மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஏன்னா வந்துட்டு ஒரு தாய் அந்த இடத்துல குடி ஏறுறாங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக வரமாட்டாங்க. அந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதிகளை தீர்மானம் செய்வாங்க. இது அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்படி வந்தவ தான் இந்த கருமாரி அம்பாலும். இப்போ தண்ணியில் எடுத்து எண்ணெய் கப்படம் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க செல்ல பிள்ளைங்களா. எப்பயுமே மற்றவங்களை நீ கெடுக்கும்னு நீ நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் உன்னை கெடுக்க யார் இருப்பாங்கன்னா கடவுள் இருப்பாங்க. அப்போ நான் அதுதான் சொல்கிறது, யாருமே கெடுக்கணுன்ற எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்களோட நல்ல புத்திகளோட வாழுந்தான் நான் எல்லாருமே நான் நினைக்குவேன். ஏன்னா நான் எல்லாருமே வேர்வை சிந்தி அந்த ஒரு துளியை வந்து அவங்களுடைய கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எந்தெல்லாம் வந்து வேர்வைன்னு சொல்ல முடியாது. என் ரத்தம் சுண்ட நான் உருவாக்கின சன்னிதானம் இது. நான் கஷ்டங்களையும் கவலைகளும் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கட்டுற துணி இல்லாமல் நான் அப்படி பல விதமான கஷ்டங்களை பட்டு நான் உருவாக்கின பெரிய சாம்ராஜ்யம் இது. இந்த கடவுள் தான் இந்த இடத்துல இல்லை அப்படின்றது இருக்கக்கூடாது. எல்லா தாயுமே இருக்குன்னு நான் நினச்சி நான் பார்த்து ஒவ்வொரு விஷயமா நான் கொண்டு வந்தது இந்த இடமே. இது எல்லாம் தாண்டி எவ்வளோ ஊடகங்கள் இருக்கும்போது பொய்கள் மட்டும் அவதூற பண்ண இந்த ஊடகத்துக்கு முன்னாடி கேப்டன் நியூஸ் சேனல் நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்றதுக்காக நன்றிகள் அளவுக்கு மீறி நான் தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு வேறு வழி தெரிலன்றதுக்காக அந்த ஐயாவை நான் வச்சேன். ஊரார் ஆயிரம் சொல்லட்டும், உலகங்கள் பல்வேறு பேசட்டும் அப்படின்னு நான் நினச்சி நான் அவரை வச்சேன். ஆனால் என் மனசாட்சிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் தாய்க்கு நான் பவித்திரமாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன். என்னை வந்து இப்படின்னு சொல்கிறது கூட யாருக்குமே தகுதி இல்லை. என் தகுதி தீர்மானிக்கக்கூடிய எல்லாமே என் காட்டாகிற தாய்க்கு மட்டும்தான் இருக்குது. மற்றவர்களுக்கு யாருக்குமே அது கெடவும் கிடையாது. அந்த தகுதியில் நீங்களும் கிடையாது. அந்த மாதிரி தான் நான் செல்ல பிள்ளைங்களா. சரி செல்ல பிள்ளைங்களா, ஏதோ 4 வார்த்தை பேசணும். என்றைக்குமே யாரும் நம்பாதீங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க, சரியா? ஒண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு போகிற இந்த கலி உலகத்தில் கடவுளுக்கு கூட உண்மையாக இருக்க மாட்டானுங்க. அப்போ அந்த கடவுள் என்ன செய்யும்? கண்டிப்பாகவே அதுக்கான கூலியை வந்து நிச்சயமாக கொடுக்கும். புள்ளன்னு நினச்சி நம்ம எல்லாருமே நல்லது தான் செல்ல பிள்ளைங்களா நினைக்கிறோம். ஆனால் எல்லாருமே சாப்பிட்டு நம்ம கோயில் வரவங்களாகட்டும், ஆன்மீகத்தில் வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், யாருன்னா வந்தாக்கா அவங்கக்கிட்ட 1க்கு 2 சொல்லி இங்கே ஏன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்துகிட்ருக்குது. அதனால் எதுக்காகவும் எப்பவுமே நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தேவையில்லை இல்லையா? எனக்கு தேவை காட்டாரமாக இருக்காங்க. மற்றவங்கள பற்றி எனக்கு என்ன யோசனை? அதனால் எனக்கு யார் வரணும், யார் போகணும், அதாவது பின்னாடிக்கு வச்சு வாழணும் ஆசைப்படுறவங்க வேணால் ஐயோ நம்ம கோயிலுக்கு ஆளுங்க வரல, நம்ம வச்சு சாப்பிட்ணும், நம்மளுக்கு பணம் வரலன்னு கஷ்டப்படுவாங்க. எனக்கு தான் கடவுள் எல்லாமே சந்தோஷமாக எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்குது, குழந்தைங்களை கொடுத்துருக்குது, நான் நிம்மதியாக இருக்கிறேன். எனக்கு என்ன அந்த கடன் பிரச்சனைங்க இருக்குது, அவ்வளோதானே, வேறு எதுவுமே இல்லை அம்மனுடைய அருளால். அதுவும் சில காலம் கடந்து போகும் இல்லையா? அதனால் யார் என்னை கெடுக்குன்னு நினச்சாலும் என்ன நீ யாராக வேணா இரு, நீ எவனா வேணா இருந்துட்டு போ, என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இத்தனை கடவுளுடைய அருளை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எப்படி? ஒரு கடவுளுடைய அருள் சம்பாதிக்கல, பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைத்து தெய்வத்தினுடைய ஒரு செல்ல மகளாக நான் வந்துட்டுருக்கேன் கையை பிடிச்சிட்டு. அதனால் யார் என்ன பண்ணணுனாலும் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது செல்ல பிள்ளைங்களா. ஏதோ ஒரு நேரம் குருட்ட வாக்கில் முட்டாள்தனமாக இருந்துட்டுன்றதுக்காக எல்லா டைமும் அப்படி நடந்துடுமா? வாய்ப்பே இல்லை, சரியா? இந்த தாய் வாழ்கிற இந்த இடங்களில் இந்த மண்ணை பிடிச்சி நான் சொல்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. நான் உண்மையாக இருக்கிறதுனால தான் என் தாய் என் கூட இத்தனை வருட காலங்கள் இருந்துகிட்ருக்காங்க, இனிமேல் இருப்பாங்க. என் தாய்க்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சுட்டு நான் போயிட்டே இருக்குவேன். 1000 பேர் 1000 சொல்லட்டுமே, அந்த 1000 பேர் 1000 சொல்லி எனக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றுமே கிடையாது இல்லையா? அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, என்றைக்குமே துரோகிங்களை கூட வச்சுக்கூடாது. எதிரிகளை வச்சுக்கலாம். எதிரிகளை வச்சுட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், துரோகிங்களை வச்சுக்க இப்படி தான் யாருமே நம்பக்கூடாது செல்ல பிள்ளைங்களா. அதுதான் நான் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம். நான் எப்பயுமே இந்த வார்த்தை நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரி செல்ல பிள்ளைங்களா, ஓகே. 29, 30ஆம் தேதி அனைவரும் கருமாரி அம்மனுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்துக்குங்க. அப்புறம் மீண்டும் இந்த வீடியோ மூலிமா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், வருகிற 28ஆம் தேதி அம்மா சென்னைக்கு வரேன்.
என்னுடைய பக்தர்களாகட்டும், என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும், என்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு போஸ்ட் போடுறோம், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்கள். 28ஆம் தேதி வரோம். 28ஆம் தேதி வந்துட்டு இங்கே 29, 30 இங்கே பூஜை இருக்குது. சரி செல்ல பிள்ளைங்களா, எப்பயுமே நான் நல்லது தான் விதைக்கிறேன், எனக்கு நல்லது தான் நடக்கும். எத்தனை சூட்சமங்கள் நடந்தாலும் வென்று வருவனே தவிர தோல்வின்ற வார்த்தைக்கு, அந்த தோல்வின்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் அந்த அகராதியிலே கிடையாது. அவ்வளோதான் செல்ல பிள்ளைங்களா. எப்பயுமே என்னுடைய வீடியோஸ் பார்க்குற என்னுடைய பிள்ளைங்களாகட்டும், அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும், உங்கள் மனசாட்சி கட்டுப்படுங்க, கடவுளுக்கு உண்மையாக இருங்க. இந்த மனுஷங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கடந்து போகுங்க. யாருக்காகவும் பயந்து வாழாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. அவ்வளோதான், என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். சரிங்களா செல்ல பிள்ளைங்களா? ஓகே, அனைவருக்கும் என் மனம் மறந்த என் கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.